பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நடத்தி அதில் ஒரு பைத்தியமே வைத்தியராக இருந்து அதுவே அந்த பேஷண்ட்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது, அது தேவையும் இல்லை. சித்தப்பா எடப்பாடி, அக்கா தமிழிசை, இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம், இது வரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது. உனக்கு ஐயா மோடியா இருக்காருன்னா நீ பெரியாரை இகழ்ந்துதான் பேச வேண்டும், அதுதான் சரியான அரசியல். ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா? பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னார், இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க. விடுதலை புலிகள் எல்லாரும் கையில் துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோடு சுற்றுனாங்களே, நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நீ ஏன் துப்பாக்கி இல்லாமல் ஊர் புறா போகிறேன்னு கேட்க வேண்டாமா? நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா? அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் எப்போ வரைக்கும்? எனக்கு இவனை தான்ப்பா பிடிச்சிருக்குன்னு கை காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை, கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவ படுகொலை தான். எங்கள் தந்தை எங்களை சுயமாக சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ சுயமாக தான் சிந்திக்கணும், எவனுக்காகவும் சிந்திக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார் தான். நேரத்தில் நம்ம கூடியிருக்கோம். என்ன சிறப்பான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எல்லாமே எப்படி வரும் என்னன்றதெல்லாம் தாண்டி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து தான் அது நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஒரு விளம்பரம் வரும், ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் செகண்ட் ப்ரைஸ்மானோன்னா அவங்க அம்மா வேகமாக போய் குலாப் ஜாமுன் செஞ்சு, அந்த குலாப் ஜாமுன் விளம்பரம் அதை செஞ்சு கொடுத்த உடனே சூப்பர்டா எத்தனை பேர் ஓடினீங்க அப்படின்னோடனே 2 பேர் தான்மா ஓடணும் அப்படின்வாங்க. ஓடி இருக்கிறது 2 பேர் தான், நாளைக்கு நீ 2வது தான் வருவ, வந்த பிறகு வந்து இத்தனை நாள் நாங்கள் டெபாசிட் வாங்கலை, இப்போ 2வது வந்துட்டோன்னு பெருமை பேச முடியாது என்று தம்பிமார்களுக்கு அதை அறிவுறுத்தி விட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நினைக்கிறப்பயே எனக்கு என்ன சிரிப்பாக இருக்குன்னு கேட்டால், வாழ்நாளில் ஒரு நாள் கூட நீ உண்மையை பேச போகிறது கிடையாது. இந்த வெற்றியில் கூட நாளை என்னென்ன பொய்ய பேசலான்னு சொல்லி இன்றைக்கி கார்டு ரெடி பண்ணிவிட்டு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு பதில் சொல்லுவதற்காக மட்டுமே இந்த நிகழ்வு கிடையாது. ஏன் அவங்களுக்கு பதில் சொல்கிற நிகழ்வு கிடையாதுன்னா 2 விஷயம். ஒன்று, தந்தை பெரியாரை இனி எப்போதும் அவருக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்னு சொல்கிறேன்னு உங்கள் நிறைய பேர்த்துக்கு என் மேலே கோவம் வரலாம். ஏன்னா நான் உள்ளே நுழைஞ்ச உடனே ஐயா பெரியார் மாணாக்கன் வந்திருக்காரு. அவர் திராவிடர் கழகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் இயக்கத்திற்காக அவருக்கு பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, மனமுவந்து தலைமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கொள்கை வீரர் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் உள்ளே வந்தோடனேயே, அம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் எல்லாரையும் மரியாதையாக பேசுகிறதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் பேச ஆரம்பித்த காலத்துலன்னு சொல்லுவார், அதில் ஒரு எக்ஸப்ஷன் போட்டுக்கங்கம்மா, அந்த ஆளை மட்டும் என்னன்னாலும் பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருமையில் யாராவது பேசினா கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க. எதுக்குமா ஒருமையில் பேசுகிறேன்னு கேட்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன்னு கூட சொல்லாத, ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட ஒரு உயர்தினையை குறிச்சிரும், மனுஷனை குறிச்சிரும், அதுன்னு சொல்லு, அது அக்ரிணையாக இருந்துட்டு போகுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அக்ரிணைகள் நிறைந்த அந்த கூட்டத்தில், அந்த கூடாரத்தில், அது வந்து அண்ணனுக்கு உண்மையாகவே நான் ஏன் பிரமிப்பாக அவரை பார்க்குறேன்னா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நடத்தி அதில் ஒரு பைத்தியமே வைத்தியராக இருந்து அதுவே அந்த பேஷண்ட்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது, அது தேவையும் இல்லை. ஏன் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, சாகிற வரை அவருக்கு பெரியாரை பிடிக்காது. 2 காரணம். ஒன்று, பெரியார் சொன்னார் மனுஷனுக்கு எதுப்பா அழகு அப்படின்னு கேட்டோன்னே எதையோ சொன்னாங்க, பெண்களுக்கு இடுப்பு அழகு, கூந்தல் அழகு, அதில் வர வாசம் அழகுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகுன்னு பெரியார். மான உணர்ச்சியோடு இருந்தால் எப்படி திறன் எழுதி திருடுறது? எனக்கு ஆகாது, பெரியாரை பிடிக்காது. அறிவோடு இருக்கணுமா, எப்படி ஊர் பூரா போய் பேசுறது ஆகாது. இப்போ மானமும் அறிவும் அற்ற அந்த தற்குறி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை ஒருபோதும் ஆகாது, ஆகவும் வேண்டாம். 2வது என்ன காரணம்னா, ஆனால் தான் பிரச்சனை. எங்கள் ஐயா மோடி அவர் சொல்கிறாரு, சித்தப்பா எடப்பாடி, அக்கா தமிழிசை, இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம், இது வரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது. உனக்கு ஐயா மோடியா இருக்காருன்னா நீ பெரியாரை இகழ்ந்து தான் பேச வேண்டும், அதுதான் சரியான அரசியல். அப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை.
வேறு எதுக்குங்க, யாருக்கு பதில் சொல்கிறதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்டால், அந்த கூடாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ் தேசியம் கிடைச்சிடாதான்ற நம்பிக்கையின் பேரில் தவறான பாதையில் சென்று சரியான பாதைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்காக தான் நாம் இந்த உண்மையை பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய அண்ணன், தமிழ் கேள்வியின் மூலமாக நாள்தோறும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் மிக சிறப்பான ஒரு உரையை பேரண்ட ரோஜா அந்த வார்த்தைக்காகவே ஐயா அவர்களுக்கு நாங்கள் எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைகுடம் தழும்பாது. அவர் பார்த்திங்களா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செறிவு, அந்த ஆற்றல், செய்திகள், ஆனால் அவர் பாட்டு அமைதியாக இருக்கார். இதே இடத்தில் வேறு ஒரு இந்துத்துவவாதிகளாக இருந்திருந்தால் கத்தி கூச்சல் போட்டு மைக்கு அங்கே எங்கே இருக்குது மைக்குனே தெரியாது, மைக்கே இல்லைனாலும் அவங்க கத்துறது கேட்கும். அந்தளவு இருக்கக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய ஆகம அறிஞர் முதுமுனைவர் ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும், மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை குரலாய் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், நிறைய பேர் இங்கு தெரிந்தவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தியாக இருக்கலாம். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இது எப்போ வாய்ப்பு கிடைக்கணுமோ நான் சொல்லணும்னு நினச்ச செய்தி. திருமாவேலன் சார் அவர் அடிப்படையில் வழக்கறிஞருக்காக சட்ட படிப்பை முடித்தவர். சட்ட படிப்பை முடித்த பிறகு என்ரோல் பண்ணிட்டோம், பதிவு பண்ணிட்டோம்னா இப்போ மதிவதனையை பார்த்து உங்கள் சீனியர் யாருன்னு கேட்டு உசுர் எடுக்கிற மாதிரி, ஆஃபீஸ் எங்கே போட்டிருக்க, இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகலையான்னு கேட்டு உசுர் எடுக்கிற மாதிரி உசுர் எடுத்து அவருக்கு பிடிச்சதை செய்யாமல் விட்டுறக்கூடாதுன்றதற்காக வழக்கறிஞராக பதிவு செய்யாமல் தான் ஏற்றுக்கொண்ட துறையில், பத்திரிகை துறையில் என்றைக்கும் முதன்மை ஆசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவேலன் சார் அவர்களுக்கும், பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் சார் அவர்களுக்கும், ட்ராட்ஸ்கி மருதையா அவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க, எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது, ஆனால் குறிப்பாக அவங்க 2 பேர் பேரையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் எங்கே போய் கேட்டாலும் இவங்க அடிக்கக்கூடிய அடி பல நாடுகளுக்கு வரை சென்றடையக்கூடிய அளவிற்கு தம்பிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களுக்கும், அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர்கள் உள்ளிட்ட, முக்கியமாக அண்ணன் தீபக் அவர்கள் உள்ளிட்ட, நீங்கள் வந்திருக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குன்னா நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தீபக் அண்ணா வந்திருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ கடைசியாக அவங்க எங்கே வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அந்த காலத்தில் நிறைய வார்த்தைகள் முரணாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி காலையில் நான் வாசிக்கிறப்ப கூட எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு, ஐயோ ஏன் ஐயா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சரளமாக இருந்த வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு மதிவதனையும் அண்ணன் தீபக்கும் ஐயாவே இருந்தாலும் குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ற தெளிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவு தான். அது இல்லைன்னா நாங்கள் இங்கே யோசிக்கிறது? இப்படி சொல்லக்கூடாது என்ற அறிவையும் பெரியார் தான் தந்தார். பெரியாரும் பெண்களும், நான் பேச போகிற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முற்போக்காளராக இருக்கலாம், கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், பெரியாரிஸ்டாக இருக்கலாம், உங்களுக்கு கோபம் வரும். 2வது, அவங்களுக்கு வர கோபத்தை விட ஒருபடி மேலே இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை பிடிக்காமல் இருப்பதற்கோ அல்லது ஒரு இக்கு வச்சு எல்லாம் சரிங்க இது மட்டும் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் மறுப்பு. அதை விட ஒரு இக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சரிங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உரிமை பேசிட்டாரு, அதனால தான் இதுங்கெல்லாம் வாய் பிடிச்சி தெரியுதுங்க அப்படின்னு பெரியார் மீது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய இடம் பெண்களை பற்றி பெரியார் பேசியது. இதில் ஏன் பெண்களுக்கே ஆத்திரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எல்லாரும் ஆகச்சிறந்த அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டவர்கள். நமக்கு அது ஜீனில் ஊறி போச்சு. இப்போ திடீர்னு எங்கள் அம்மா கூட்டிக்கிட்டே இருக்காங்க வீடை, திடீர்னு ஒரு பையன் போயிட்டு அவங்களோட மகனோ அல்லது கணவரோ அல்லது தம்பியோ அக்கா வீடு நான் கூட்டுறேன் அப்படின்னா, அந்த பையனுக்கு அதிர்ச்சியை விட நம்ம அம்மாக்களுக்கு வர அதிர்ச்சி தான் அதிகம். ஐயோ நீ கூட்டலாமா, நீ துவைக்கலாமா, நீ கழுவுன தட்டை போய் நீ சாப்பிட்ட ஏன்ப்பா நீ சாப்பிட்ட தட்டு தானே, பக்கத்து வீட்டுக்கார தட்டை பிடிங்கிட்டு அவன் மகன் கழுவ போகிறான்ற அளவுக்கு நமக்கு ஆத்திரம் வரும். இப்போ இது எல்லாமே 2025 நடக்குதான்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒருவர் திடீர்னு பெரியார் பெண்களை குறித்து எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
சரி நமக்கும் புரியலை, இவ்வளோ வருஷம் நம்ம படித்தது இல்லாமல் ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போலனா ஒன்றும் கிடையாது. அதர பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட் பாடியெல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து, இங்கே பார்த்தீர்களா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, கற்பப்பையை அறுத்தறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 4 பேரை வேற சொல்லி இவங்கெல்லாம் அறுத்தறிவாங்களா, இவங்களாம் அறுத்தெறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி, அந்த கேள்வியில் தப்பே கிடையாது. எனக்கு உண்மையாகவே அவர் கேட்டபோது கோபம் வரல, இந்த கேள்வி கேட்க மைக்கை தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு. ஏன் ஆத்திரம் வந்துச்சுன்னா, ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா? பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னார், இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க. விடுதலை புலிகள் எல்லாரும் கையில் துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோடு சுற்றுனாங்களே, நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நீ ஏன் துப்பாக்கி இல்லாமல் ஊர் புறா போகிறேன்னு கேட்க வேண்டாமா? நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா? இவ்வளோ பேசுறியே, நீ பேசுறது ஈழ விடுதலை தானே, தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் மன்னிக்கணும், குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிருன்றதுனால பத்திரிக்கையாளர்கள் அமைதியாக இருக்காங்க நான் நம்புகிறேன். 2வது விஷயம், நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்தோன்னே அடங்கிருமா? நான் கூட லேப் டெஸ்ட், எனக்கு ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு, நான் தெலுங்கர் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. ஐயா வந்து நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை சொல்கிறார். அடுத்து வாங்க கற்பப்பை அகற்றம், அதை பற்றி பேசுவோம், ஏன் பேசினார்னு. 2வது புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னார்? பிள்ளைங்கெல்லாம் பெற்றுக்க வேணான்னு சொன்னாராம். கற்பப்பை அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெற்றுக்க வேணான்றது தான். அதனால் நீ புதுசாக அதையும் கண்டுபிடிக்கல, விட்டுரு. 3வது என்ன, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எப்படினாலும் போகலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதையே தம்பிகளும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சங்கி தம்பின்னு பிரித்து பார்க்க வேணாம். நான் சங்கினாலே நீங்கள் தம்பின்னு புரிஞ்சுக்கோங்க, தம்பினாலே நீங்கள் சங்கின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது. 4வது, பெண்கள் எப்படினாலும் போகலான்னு பெரியார் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற பொம்பளை பிள்ளையெல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க அப்படி தான் சுற்றுறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இதில் இன்னொரு வியப்பு, யூடியூப் இருக்குது, அண்ணனுங்கள்லாம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த அழைப்புதலை போட்ட உடனே ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு இது கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டை சொல்கிறேன், எந்த கட்சிக்காரவங்க போட்டிருப்பாங்க நீங்கள் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமும் ஆனால் ஈஸி தான். பெரியார் என்ன சொன்னாருன்னா, அது ரொம்ப ஆக்வர்டாக போட்டிருக்காங்க, நான் நாகரிகமாக சொல்கிறேன். டாய்லெட் போக கூட பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாருன்னு போய் பேசிட்டு வரப்போகிற அப்படின்னு போட்டிருந்தாங்க. யார் போட்டிருப்பா? எந்த கட்சியாக இருக்கும்? சும்மா சொல்லுங்கண்ணா. இந்த இளைஞர்கள் அக்ரிணை அப்படின்றாரு. இங்கே தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு. தம்பிகள் போடலை, தாவேக்கா போட்டிருக்கு. அவங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா அந்த சிம்பிளோடு இருக்குது, அந்த ஐக்கானோடு இருக்குது. இப்போ எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனரில் வச்சுருந்தா தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியாது. கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். இப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும். இதில் இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து, எனக்கு என்ன டவுட்டுன்னு கேட்டால், எங்களுக்கெல்லாம் என்ன சிசிடிவி கேமராவா, 20,000 ரூபாய் இன்ஸ்டாலேஷனுக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. இவங்களே பாவம் வந்துடுவாங்க எல்லா ஊர் பக்கமும். எனக்கு என்னன்னு கேட்டால், ரொம்ப நாள் தனியாக போயிட்டு வர சிரமமாக இருக்குது. இந்த குரூப் எல்லாம், இந்த கேமராவை தூக்கிட்டு வர்ற குரூப் எல்லாம், நீங்கள் இல்லைண்ணே அந்த இன்ஸ்டாலேஷன் குரூப் எல்லாம் நமக்கு உண்மையாகவே பாடி கார்டாக கூட வந்துடலாம் போல். இப்போ பெண்களை பற்றியவர்களுடைய எண்ணத்திற்கு மிக சுருக்கமாக இன்னும் அந்த 15 நிமிடத்தில் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் விஷயம், பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா? இல்லை. ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கமா? கிடையாது. பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய பேர் பேசியிருக்காங்க. பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா? இல்லை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பின்ன என்ன பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்றீங்களே அப்படின்னு நேற்றைக்கு முதல் நாள் இப்படி பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தலைமை தற்குறி ஒன்று வாசிக்குது. 1890 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 1891 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 1900 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆமாம், கல்லூரி இருந்துச்சு, உன் தாத்தனும் பாட்டனும் உள்ளே போய் படிக்க முடிஞ்சான்றதான் கேள்வி. கல்லூரி இருந்துச்சே, நீ ஏன் போய் படிக்கலன்றதான் கேள்வி. 1901 சர்வே படி, ஆங்கிலேயர்கள் எடுத்த சர்வே படி பார்ப்பனர் அல்லாத மக்கள் இங்கே எத்தனை பேர் படித்தவங்கன்னு கேட்டால் 1% கீழே. இத்தனை கல்லூரிகள் இருந்துச்சுல்ல, முப்பாட்டன் பாட்டன் சித்தப்பன் ஒன்று விட்ட சித்தப்பன் எல்லாம் எங்கே போனாங்க?
ஏன் யாரும் போய் படிக்க வைக்கல? ஆண்களே படிக்கலைன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது? இவ்வளோ பெரிய அரங்கத்தில் தற்குறிகள் பேசுவதை கேட்டு விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு நாணயம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும். இப்போ யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள், எழுதினார்கள், சிந்தித்தார்கள். ஆனால் பெரியார் மட்டும்தான் களத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும், பொம்பளை பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே விடுன்னு விட்டார். இழுத்துட்டு வந்தார். லிட்ரலாக அவர் பொறுமையாக பேசலை, மேடையில் பேசுகிறார். என்ன மேடை தெரியுமா? பொதுக்கூட்டம் இல்லை, கருத்தரங்கம் இல்லை, மாநாடு கிடையாது, திருமண வீடு. கல்யாண வீட்டில் போயிட்டு 10 நிமிஷம் நம்ம பேசணும்னா கேட்க மாட்டாங்க, தலையை சொறிவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து போதுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்வாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கவங்க சாப்பிட அவங்க பாட்டு போவாங்க, நீ பாட்டு பேசு நான் பாட்டு போகிறேன்னு போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு மனுஷன் திருமண வீட்டில் திருமண மேடையில் 5 மணி நேரம் சிறப்புரையாற்றிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் தான் எங்களுடைய துணைத் தலைவர் கவிஞர் ஐயாட்ட கேட்டிருக்காரு. அவர் 5 மணி நேரம் பேசுனது வியப்பில்லை, பெரியார் பேசுவது என்பது வியப்பில்லை. ஆனால் அந்த 5 மணி நேரம் கூட்டம் கலையாமல் உட்காந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ என்ன விஷயம், என்ன அர்த்தம்? அன்றைக்கு அந்த தேவை இருந்தது. இன்றைக்கு நாம் பேசுவதை கேட்கக்கூட நேரமில்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருக்காரு. படி, பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா படிக்க சொல்கிறாரு? மலை நீங்களாம் படித்து மேலே வரணுன்றாரு. கொஞ்சம் படிக்காதீங்கன்றாரு, நிறைய படிங்கன்றாரு. இன்றைக்கு காலையில் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா தந்தை பெரியார் எத்தனை வயசு வரைக்கும் பொண்ணுங்களை படிக்க வைக்க சொன்னார்னு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க பெரியாரிஸ்ட்ன்றதுனால அவங்களுக்கு தெரியும். இங்கே பல பேருக்கு நான் அரங்கத்தில் சொல்லலை, கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். பொம்பளை பிள்ளைய 22 வயசு வரைக்கும் படிக்க வைன்னு 73 சொல்லியிருக்காரு. இது என்ன கணக்கு தெரியுமா? 22ன்றது குறைஞ்சது 2 டிகிரி, 2 டிகிரியாவது படிக்க வைன்னு அதுக்கு அர்த்தம். 2025 மதிவதனிக்கு வயசாகிறது, மதிவதனிக்கு கவலையாக இருக்கோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எதிர்த்த வீட்டுக்கு கவலையாக இருக்குது. எப்போ கல்யாணம், என்னைக்கு பண்ண போகிற அப்படின்னு ஊருக்கே கவலையாக இருக்குது. ஆனால் அந்த தலைவர் ஒருத்தர் தான் 1973 22ன்றது பெரிய வயசுங்க. 22 வயசில் 5 பிள்ளையோடு இருந்த சமூகம் இது. அப்படி தானே? 13 வயது 9 வயதுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. 1940 சொல்கிறாரு 20 வயசு வரைக்கும் பிள்ளைய படிக்க வைன்னு. அன்றைக்கி எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க? 18 வயது அல்ல திருமண வயது. 5 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. 1 வயது குழந்தைகள் 597 பேர் 1920 கணக்குப்படி இருந்திருக்காங்க. 1 வயசு குழந்தை விதவை. அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் 22 வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டு என்னங்கய்யா பண்ணுறதுன்னு அடுத்து நம்ம கேள்வி வந்துடக்கூடாதுல்ல, மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு சொல்கிறாரு, அதற்கடுத்து அந்த புள்ளட்ட கேளுங்க, அதுக்கு சமூகத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடட்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதோடு நிறுத்தியிருந்தாருன்னா பெரியாரை இவங்க திட்டமாட்டாங்க. சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளையை அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை வருது? முற்போக்காளர்களுக்கும் கூட அங்கே நான் ஒரு கல்லூரிக்கு போகிறப்போ ஒரு தம்பிகள்கிட்டலாம் கேட்பேன், இப்போ யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையாக பிறக்கணும்னு ஆசைன்னுவேன். 2 பேர் கை தூக்குவாங்க, 3 பேர் கை தூக்குவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேருக்கு ஆண்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைன்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்கும். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் என்ன தெரியுமா பதில் சொல்லும்? அக்கா அந்த அண்ணனுங்கள்லாம் எங்கே போனாலும் சொல்லாமல் போகிறாங்கக்கா. இன்னொரு பிள்ளை சொல்லும், எதுவுமே கேட்க தேவையில்லக்கா வீட்டில். இன்னொன்று, வேலைக்கு போகலாங்க்கா. இவங்கக்கிட்ட கேட்டோம்னா இந்த மகான்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க? அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கலாங்க்கா அப்படின்வாங்க. அதான் நான் அந்த கல்லூரியில் சொன்னேன், அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள். எப்போ வரைக்கும்? எனக்கு இவனை தான்ப்பா பிடிச்சிருக்குன்னு கை காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை. கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவ படுகொலை தான். அப்போ அதனுடைய அர்த்தம் என்பது சுயமாக சிந்திக்கின்ற வரை பெண் பிள்ளை தன் பிள்ளை செல்ல பிள்ளை. சுயமாக யோசிச்சுட்டா பொம்பளை பிள்ளையை கொலை பண்ணக்கூட இந்த சமூகம் 2025 தயங்கலை. இப்போ ஏன் தந்தை பெரியார்னு கேட்டால், எங்கள் தந்தை எங்களை சுயமாக சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ சுயமாக தான் சிந்திக்கணும், எவனுக்காகவும் சிந்திக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார் தான். 2வது வாங்க, படிக்க சொல்லிட்டாரு, வேலைக்கு போக சொல்லிட்டாரு. திருமணம், இந்த திருமணம் தான் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பெரியார் இப்படி சொல்லியிருக்கலாமான்னு அவர் ஒன்றும் சொல்லலைங்க. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட் பண்ணி பாதியை மட்டும் போடணும் யூடியூப் எப்பயும் போல்.
அதே தான் அப்போ அண்ணன் எடுத்து அதை பரப்ப முடியும். பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு. என்ன பெரியார் சொல்கிறாருன்னா, பெண்களை படிக்க வைப்பது வீண் பண செலவு, நாட்டு வரிப்பணத்தில் வீண் என்று ஒரு சமயத்தில் ஈரோட்டில் மணியம்மை சொன்னது போல் உண்மையில் பெரிதும் வீணாகவே ஆகிறது. கோபிக்காதீர்கள். இந்த கீழ் உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள். உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை பெண்ணுக்கு அவள் தாய் தகப்பன் பாட்டு, பிடில், வீணை, நாட்டியம் ஆகியவை கற்றுக் கொடுத்து அவற்றில் வெற்றியாய் தேர வைத்தான் என்று வைத்து கொள்ளுங்கள். ஒரு வீடு இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? பாட்டு, பிடில், வீணெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் அந்த பொண்ணு பெரிய ஆர்வமோடு கற்றுக்கிட்ட பிறகு அவளை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்த பின்பு, ஐயாக்கு நக்கல் அடுத்து சொல்கிறாரு, அதாவது திருமணம் ஆன பின்பு. எங்களுக்கு இன்றைக்கி தாங்க திருமணன்ற வார்த்தையே வந்திருக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு கேட்டால் கையில் பிடிச்சி கொடுத்துட்றது. அது பாவம் தானே, மாடு தானே, இந்த பிடி, நாய் வளர்த்தோம்னா தூக்கி கையில் கொடுப்போம், இந்த பிடிச்சிக்க, அப்படி கையில் பிடிச்சி கொடுத்துட்டா இவங்களுக்கு அப்படியே சாந்தி ஆகிடுமா. அவர் கொடுமைப்படுத்துவார், அடிப்பார். வீட்டு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்ன போயிடும்? மானம் போயிடும். இதில் அந்த அம்மாமார்கள் பேசக்கூடிய டயலாக், நான் உங்கள் அப்பாட்ட வாங்காத அடியா, நீ வாங்கினா உனக்கு பெரியார தெரியாது, நான் எதுக்கு வாங்கணும்னு பிள்ளைங்க கேள்வி கேட்குறது பொறுத்துக்க முடியல. நமக்கே பொறுத்துக்க முடியல பாருங்கள். அதனால் நமக்கே அப்படின்னு நான் சொல்கிறது, சிந்தனைவாதிகளுக்கே பெண்கள் சிந்திப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. அடுத்து பெரியார் சொல்லுகிறார், அதாவது திருமணம் ஆன பின்பு அந்த பாட்டு, பிடில், வீணை யாருக்கு என்ன பயன் கொடுக்கிறது என்று கேட்கிறேன். புகுந்த வீட்டில் சங்கீதம் பாடினால் இது என்ன குடித்தன வீடா வேறு வீடா என்று மாமி கேட்பாள். பிடில், வீணை தூசி அடையும். அருமை தோழர்களே, இந்த பாட்டை மட்டும் போட்டிங்கன்னா பெரியார் பெண் கல்விக்கு எதிரானவர் என்ற தோற்றம் வரும். என்ன பாடல் பாட வேணான்ட்டாரா? பிடில் வாசிக்க வேணான்ட்டாரா? வீணை வாசிக்க வேணான்ட்டாரா? பொம்பளை பிள்ளைய படிக்க வேணான்ட்டாரா? அப்படின்னு சங்கிகள் எடுத்து பரப்புவார்கள். ஐயா பதில் சொல்லுகிறார், அதுக்கு அடுத்த சொல்யூஷன் தான் முக்கியம். ஆகவே இந்த படிப்பு நல்ல மாப்பிள்ளை சம்பாதிக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக, விளம்பரமாக பயன்பட்டதை தவிர மற்றபடி வீணாக போய்விட்டதல்லவா. செலவும் கண்டது தானே என்கிறேன். அதுபோல அடுத்த வரி முக்கியம். ஒரு பெண்ணை ஒரு தாய் தகப்பன் BA படிக்க வைத்து ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து அந்த பெண் சமையல் செய்யவும் குழந்தை வளர்க்கவும் நகை துணி அலங்காரங்களுடன் மக்கள் கவனத்தை ஈர்க்கவும் செய்தால் BA படிக்க வைத்த பணம் வீண் என்பதோடு அதனை சர்க்கார் செலவழித்த மக்கள் வரி பணமும் வீண்தானே. இது தேசிய குற்றமாகாதா என்ற கேள்வியை பெரியார் முன்வைக்கிறார். இன்றைக்கி நான் 3 டிகிரி படிச்சிருக்கேன். 3 டிகிரி படித்த பிறகு எனக்கு திருமணம் பண்ணி அந்த திருமணத்தில் என் வேலை என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும். ஏன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்டால் இந்த சமூகம் என்னை நோக்கி பதில் சொல்லும், கடைசி காலத்தில் உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா? எனக்கு ஒரு டவுட்டு. நான் அதை வெளிப்படையாகவே கேட்குறேன். உண்மையாகவே இது மற்றவர்கள் பதிலுக்காக இல்லை, நம்மை நாமே பெரியாரிய வழியில் கூர்தீட்டி கொள்வதற்கு. திருமணம் ஆகிறது எதுக்கு? எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு திருமணமானால் எனக்கு துணை. அந்த கணவனுக்கு என்ன? வேலை பார்க்க ஒரு ஆள். வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆண் தேவை, அந்த ஆணுக்கு ஒரு அடிமையாக நான் தேவை. இந்த 2 வேறுபாடுக்கு அடுத்து குழந்தை பெற்றுக்கணும். சரி, பெற்றாச்சு. இந்த குழந்தை எதுக்கு? கடைசி காலத்தில் உன்னை காப்பாற்ற. இந்த 2 சினாரியோவில் நான் ரொம்ப லேமன்னாக ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கணவன் மோசமானவனாக இருந்து விட்டு போய்விட்டால் மீண்டும் நான் எங்கள் வீட்டுக்கு வருகிற போது, நான் ஏன் என்னை முன்னிறுத்தி பேசுகிறேன்னு கேட்டால், அடுத்தவர்களை முன்னிறுத்தி பேசுகிற தலைப்பு இல்லை இது, நான் என்னை முன்னிறுத்தி பேசுகிறேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கேட்டால், நீ அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்போ கடைசி வரை பெண்கள் மட்டுமே இந்த சமூகத்தில் அடிமை நிலையில் இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் 2025 அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்திலையும் நம்ம கேட்குறோன்றப்ப ஐயா ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டார். தாழ்மையாக கேட்டார். படிக்கிறம்மா, வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. வள மலமலன்னு பெற்றுக்காம 1-2 பெற்றுக்க. அதை பெற்ற பிறகு அதுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு நீ வாழாத அப்படின்னாரு. உடனே இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்போ இந்த பெம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னா யார் வளர்க்குறது? அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறாருங்க.
நம்ம மூளை வேலையே செய்ய வேண்டாம், நம்ம பாட்டு பெரியாரை வாசிச்சோம்னாலே போதும். அவர் சொல்கிறாரு, 2 பேரும் சம்பாதியுங்கள், பணத்தை பேங்க்கில் போடுங்க, பேங்க்லேருந்து வர வட்டியை வச்சு பிள்ளைங்களை நல்ல ஒரு காப்பாளர் டே கேர் பற்றி அன்னைக்கே பேசுகிறாரு. டே கேர் மாதிரி வளர்த்துட்டு அது கொஞ்ச நாள் 3 வயசு 4 வயசில் வளர்ந்த பிறகு அது பாட்டு படிக்க போது. உங்களுடைய சுயத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய சுயம் என்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு பல பெண்களுக்கு அர்த்தம் தெரியாது. சுயம்னா என்னன்னு போய் ஏதாவது ஒரு பெண்கள்கிட்ட, நவீன பெண்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, அந்த பெண்களை திணறுவார்கள். ஆனால் 1946 பெரியார் சொல்லுகிறார், சுயத்தை இழந்து விடாதீர்கள். ஆண்கள் என்ன வீட்டில் உட்காந்து பெண்களை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? இங்கே எங்கள் அண்ணனுங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்தே நான் கேட்குறேன், ஆண்கள் என்ன வீட்டில் ஐயா கேட்டார், வீட்டில் உட்காந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? அதுக்கு அப்பான்னு பாசம் வரலையா? நீங்களும் கூடவே இருந்தால் தான் அம்மானு பாசம் வரும்னு கிடையாது. அதை வளர்த்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்கிறார். அடுத்து வாங்க, பிள்ளை பெற்றுக்கொண்ட பிறகு அதை வளர்ப்பது. சரி, இதில் ஆண்களுடைய பங்கு என்ன? அந்த கேள்வியை கேட்டால் தானே உங்களுக்கு பெரியார் மேலே ஆத்திரம். அந்த கேள்வினால தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய தற்கூரியெல்லாம் தாம் தும்னு குதிக்கிற. அடுத்து என்ன தெரியுமா ஆத்திரம்? பெரியார் சொல்லுகிறார் காதலை பற்றி. நான் வாசித்த உடனே அந்த தற்கூரியை தான் நினச்சேன். ஐயா சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, அது காதலாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் அந்த பந்தத்தில், அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அந்த பந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காத நாணயத்தோடு இருப்பது தான் உண்மையான வீரமும் மானமும் ஆகும். ஒரு அண்ணனுக்கு அடுப்பு வராதா? பந்தத்தில் நாணயமாக இருக்கணுமா? அது எப்படி முடியும்? அதுதான் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும். பெரியார் விட்டுட்டு ஓடி வந்துடணும்னு சொன்னால் நீ தலைவராக ஏற்றுட்டு இருப்ப. அவர் சொல்கிறாரு, நீ விட்டுட்டு ஓடி வந்த பிறகு அந்த அம்மா உட்காந்து வீடியோ போடக்கூடாதுப்பா, நீ நாணயத்தோடு அந்த பொண்ணோடு இருக்கணும்னு சொன்னோன்னே பெரியார் மேலே ஆத்திரம் வந்துருச்சு. அப்போ அந்த ஆத்திரம் நாணயமானது. 4வது, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதே என்று பெரியார் சொன்னாரா? ஆமாம் சொன்னார். யார் மறுத்தா? ஏன் சொன்னார்? அதுக்கான பதிலை மட்டும் நான் 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு முதல் வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுயத்தை இழக்கிறீர்கள்னு சொல்லிட்டார். அறிவுத்திறமையையும் மானத்தையும் மனிதத்தன்மையும் இழக்கிறீர்கள். குழந்தை பெற்றுக்கிட்டால் மனுஷத்தன்மை அதிகம் தானே ஆகும். பிள்ளைய கொஞ்சுவோம், நம்ம பிள்ளைன்னு கொஞ்சம் கான்சியஸ் ஆகும். இந்த அப்பாக்களுக்கெல்லாம் குடிப்பழக்கம் இருந்தால் பிள்ளை பிறந்தோன்னு விடுற அப்பாக்கள் இருப்பாங்க, புகைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ புகைப்பிடிச்சா குழந்தைக்கு பாதிப்பாயிடுமேன்னு விட்டுருவாங்க. இதெல்லாம் மனிதத்தன்மை இல்லையா? ஐயா அழகாக சொல்கிறாரு, தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநலம் உருவாகுமே தவிர சமூகத்தின் மீதான மனிதத்தன்மை குறைந்துவிடும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க. அது இல்லைன்னா அழுங்க, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு. திருந்துற மாதிரி தெரில. கர்ப்பப்பையை வெட்டி எறிங்கன்றார். அதை சொன்னார்னா லிட்ரலாக அப்படியே கர்ப்பப்பையை வெட்டி எறியணும், எல்லோரும் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்ற அர்த்தம் இல்லை. 1930 யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து நினைவு இருந்தால் போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு. எங்கள் பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா 13 குழந்தை இருந்திருப்பாங்க. 13 குழந்தையில் முதல் குழந்தை இருக்கும்ல, அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் 13 வருஷம் வித்தியாசமா? இந்த 13 வயசு பிள்ளை அந்த கடைசி பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு. இப்போ பெத்த அம்மாவுக்கும் இதுகனால வாழ்க்கை போய், இதுக்கு பிறந்த கொடுமைக்கு அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய், எல்லாம் படிக்காமல் டிவி பார்க்குறது, விளையாடுறது, ஊர் சுற்றுறதுன்னு இருந்துட்டு இருந்தப்ப அடுத்த தலைமுறை வருது. அடுத்த தலைமுறையில் இப்போ என்னோட கொள்ளு பாட்டிக்கு 13 14னா எங்கள் பாட்டிக்கு 8 பிள்ளை. இதில் எல்லாம் உயிரோடு இருக்குமானா இல்லை. பாதி பேர் நோய்வாய்ப்பட்டு செத்துருப்பாங்க, பாதி பேர்த்துக்கு சத்து இருக்காது செத்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் 13 இருந்துச்சு, 8 இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 இருக்கும், இல்லை அதிகபட்சம் 5 இருக்கும். இன்றைய தலைமுறை எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா 2. அது 1 ஆச்சு. இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தெல்லாம் பெற்றுக்க வேண்டாம்ப்பா, நீயே ஒரு தொல்லையாக தான்ப்பா உன்னை நான் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பொம்பளை பிள்ளை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சமூகத்தினுடைய நாகரிக வளர்ச்சி. இதை நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது. நீங்கள் நாய்கிட்டையோ பூனைக்கிட்டையோ போயிட்டு கருத்து சொல்ல முடியுமா? குழந்தை பெற்றுக்காதன்னு சொல்ல முடியாது. நாகரிக சமூகத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். சரி சொன்னார்ல, சொன்ன உடனே எல்லாரும் வாங்க, தீக்காவில் இருக்க பொம்பளை பிள்ளையெல்லாம் கர்ப்பப்பையோடு இல்லைனா தான் கட்சியில் சேரணும்னு சொன்னாரா? இல்லை. மக்கள் தொகையை குறைக்கிறது அப்படின்றது பெண்கள் மீதான சுமையை குறைப்பதுன்னாரு பெரியார். பெண்களுடைய உடல் நலத்தை பேணுவதுன்னாரு.
பிள்ளைய பெற்றுட்டு மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பேசுகிற தற்கூறிகளுக்கு இறப்பு விகிதம். என்ன இறப்பு விகிதம்? குழந்தைய பெற்று போட்டோன்னே அம்மா செத்துருவாங்க. ஏன் அந்த தாய் செத்துட்டாங்கன்னு கேட்டால் உடல் நலிவுற்று செத்துருவாங்க. அது ஐயா சயின்டிஃபிக்கால விளக்குறாரு. மற்றவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குன்றார் ஐயா. மற்றவர்கள் பேசுவது குழந்தை நலன், நாட்டின் நலன். ஆனால் நான் பேசுவது பெண் விடுதலையை முன்னிறுத்தி மட்டும்தான் பேசுகிறேன்னு சொன்னார். யுஎன்ஓன்னு சொல்லக்கூடிய, இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன், யுஎன்ஓ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் 1960 தான் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றிய சிந்தனை வருது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த உலக சுகாதார அமைப்புக்கு 1970களில் தான் இதை பற்றிய விரிவான சிந்தனை வருகிறது. நான் பேசுகிற போது திருமாவேலன் சார் சொன்னார், அமெரிக்காவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டே 1972 தான் வருது. ஆனால் எங்கள் ஐயா பெரியார் 1930லேயே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால்தான் சுகாதாரம் வளரும்னாரு, நாடு உருப்பிடும்னாரு, நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும்னாரு. இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலேயே 5 பிள்ளை பெற்றுக்கங்கன்னு சொன்னால் அவர்கள் தயாராக இல்லை. பொருளாதார செலவு அவ்வளோ வந்துருச்சு. நீங்களே விருப்பப்பட்டாலும் 5 பிள்ளையை வளர்க்குறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தர மாட்டார். கட்டுற ஜிஎஸ்டி வரைக்கும் நம்மளே எப்படா நம்ம செத்து போகிறதுன்ற மாதிரி தான் நிலைமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம 5 வளர்க்க முடியாது. இந்த அறிவியல் சிந்தனை வளர வளர பெரியாரை நோக்கினால் அது சரியானதாக இருக்கும். அறிவு இல்லாதவர்களுக்கு பெரியார் அந்நியமானவர், அவரை நெருக்கவே முடியாது. முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும், பயம் வரும். அந்த பயம் என்ன ஆகிடும்னா கோபமாக மாறும். கோபம் என்ன மாறும்னா கதறலாக மாறும். கதறல் என்னவா மாறும்னா கையை தூக்கிட்டு கத்த தோணும். நீ கத்திக்கிட்டே கிடப்பா, நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம்தான் இந்த அரங்கம். பெரியார் பேசிய பெண் விடுதலை என்பது பெண்களுக்கானதல்ல, ஆண்களுக்கும் சேர்த்து தான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறணும்னு ஐயா சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொன்னார் ஈரோட்டில் 1930. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் நெஞ்சு வலிக்காது. அவர்கள் தூய்மையானவர்கள். ஐயோ பெண்கள் ஒழுக்கமாக இருக்க சொல்லிட்டாங்க, ஆண்கள் எப்படினாலும் போகலாம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஆண்களும் பெண்களை போல ஒழுக்கமாக இருக்கணும்னா பெண்களுக்கே வலிக்கும். எப்படிங்க அவர் ஆம்பளை அப்படி இப்படி தாங்க இருப்பார், அப்படி இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னார். அதையே நாங்களும் சொல்கிறதுனால உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. இந்த எரிச்சல் தொடர வேண்டும். தயவு செய்து நீங்கள் யாருமே அவங்க எரிச்சலை அடக்கிடவே கூடாது. பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கதறிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு பொய்யை பேசணும். அந்த பொய்யை பேசுகிற போது பெரியார் என்ற பெயர் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நினைவுக்கு வரணும்னா, தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 சொன்னார்கள். இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இன்றைக்கி நம்ம நிறைவேற்ற போகிறோம். என்ன தீர்மானம்னு கேட்டால், பெண்கள் சொன்னாங்க, இதுவரை இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமியைப் போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும், தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. இன்னைக்கு தற்கூரிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டால், அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும். இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கூரிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல ஆமைக்கறி பொய்யன் தோன்றாததால், தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்குறி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்குறி பொய்யன் சீமான் என்று அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.